இந்த ராஜமாணிக்கத்தோட வில்லு வண்டி சத்தம் கேட்டாலே போதுண்டி. இந்த ஊருக்கார பையன் நடுங்குவானுங்க. அவனுங்க முன்னாடி இன்னைக்கு என்ன கிளிக்கிறியாக்கிட்டாடி உன்ன. இங்க பாடி, இந்த செருப்பை பார்த்து இதுதான் முதலாளின்னு சொன்னா இதை பார்த்து கும்பிட்டு போவாடி. அப்பேற்பட்ட முன்னால 10 வீசி என் முகத்துல காய்ச்சி போச்சு. போடா கண்டா, இவ உடம்புல ஒரு ஒட்டு துணி கூட இல்லாம இந்த ஊரை வேடிக்கை பார்க்கணும். இவன் மேல இருக்கிற துணி எல்லாம் எடுத்துறான். இவன் மானம் காத்துல பறக்கட்டும். ஏண்டா நிக்கிற? சொன்னது செய். போ போடா. அம்மா அம்மா, என்ன மன்னிச்சிடுங்கம்மா. ஏண்டா துரோகி, தப்பிச்சிட்ட நினைச்சுக்கிற. உன் மேல இருக்கிற துணி எடுக்கிறது அவனுக்கு வேணா புதுசா இருக்கலாம், ஆனா எனக்கு புதுசு இல்லடி. ஆனா என்ன, ஊரு மத்தியில வச்சு துணி எடுக்கிறேன் பாரு, அதுதான் புதுசு. எப்பவும் புருஷனோட மரத்தை பத்தி நீ கவலைப்படலையோ, அப்ப எதுக்கு உன் மரத்தை பத்தி நான் கவலைப்படல? பொறுக்கக்கூடாது, அப்படியே பிறந்தாலும் ஒன்ன மாதிரி ஐயோ எனக்கு வாழ்க்கப்படக்கூடாது. நீ செஞ்ச கொடுமைக்கெல்லாம் இதுதான் தண்டனை. எவளாவது ஒரு அடி எடுத்து வச்ச உடனே ஊருக்கு மாட்டேங்க போய் சாருங்க. படிச்சு பார்த்துங்களா? ஓடிலாம் போலீஸ் ஒன்று பிடிச்சு போக விட மாட்டேன். காப்பாற்ற முயற்சி பண்ணாதீங்க. அவங்க என்ன பிடிக்க வந்திருக்காங்க. என்ன எந்த பிரயோஜனமும் இல்லை. எப்படி இருந்தாலும் அவங்களை பிடிச்சிட்டு போயிடுவாங்க. சொல்றது கேளுங்க ஐயா, சொல்றது கேளுங்க. அவங்களை விட்டுருங்க ஐயா. ஐயா, இவங்க ஒரு தப்பும் பண்ணலையா, இவங்களை ஏன் விரட்டுறீங்க? நிறுத்தியா, இவ ஒரு தூக்கு தண்டனை கைதி, ஜெயிலும் தப்பிச்சு இருக்கா. நிறுத்து போங்கயா. சொல்றது கேளியா, அவங்க விட்டுயா. இன்ஸ்பெக்டர் சொன்னதெல்லாம் உண்மைதான். என்ன பண்ணிருங்க. ஒரு சாதாரண மனுஷனை சாகடிக்கிற மாதிரி ஒரே வீட்டுல சாகடிக்க பாக்குறீங்களே, அவன் எப்பேற்பட்ட ஆளாவ? கொண்டாட இப்படி விட்டுறேன்.
ரங்கா 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 கீழே விட்டு ரங்கா ரங்கா கொஞ்சம் மகன மாதிரி வளர்த்து ரங்கா பாம்பு விட்டு பாத்துருக்கீங்க இவனுக்கு எனக்கு ஒரு பழைய கணக்கு இருக்கு, அதை இன்னைக்கு கூட்டி கழிச்சிடுறேன். அண்ணே, ரெங்கனோட அப்பனை எப்படி பம்ப விட்டு கடிக்க வச்சு கொண்டானோ அதே மாதிரி இவனை கொல்லணும். கடைசியா நீ ஏதாவது சொல்ல விரும்புறியாமா? நான் இறந்ததும் என்னோட கண்களை பார்வையற்ற ஒரு அனாதை இல்லத்துல இருக்கிற ஏதாவது ஒரு குழந்தைக்கு தானமா கொடுக்க விரும்புறேன். வேற யார்கிட்டயாவது பேச விரும்புறியா? ஸ்டாப் இட், நிறுத்துங்க ஐயா. ஜனாதிபதியோட உத்தரவு சார். இந்த குழந்தைகளுடைய முயற்சியினால எல்லா உண்மைகளையும் தெரிஞ்சுக்கிட்டு கருணை மனுவை ஏத்துக்கிட்டு ஜனாதிபதி விடுதலை உத்தரவு கொடுத்திருக்கார் சார். உடனே விடுதலை பண்ணுங்க. ஒரு